நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்விற்கான பொது அறிவு பகுதியில் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, ஒரு வினாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனவே மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இந்த தலைப்பில் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக இந்த தலைப்பிலிருந்து ஒரு வினா நிச்சயம் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தமிழக அரசினுடைய திட்டங்கள், தமிழ்நாடு அரசினுடைய நலத்திட்டங்கள். இப்போ சமீப காலமாக தமிழ்நாடு அரசு புதிதாக நிறைய நலத்திட்டங்கள் தொடங்குறாங்க. அந்த நலத்திட்டங்கள் எப்போ தொடங்குறாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு எந்த இடத்துல தொடங்கினாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து உங்களுக்கு வழங்குவது ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். போட்டித் தேர்விற்கு தயாராகக்கூடிய அத்தனை மாணவர்களுக்குமே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தமிழக அரசினுடைய நலத்திட்டங்கள், ஓகேங்களா? ஸோ அப்போ தமிழக அரசினுடைய நலத்திட்டங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது இதோட பேக்ரவுண்ட்லேருந்து என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் அல்லது அமைச்சரவை அப்படிங்கிறது தமிழக அரசினுடைய எத்தனாவது அமைச்சரவை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த கேள்விக்கு மாணவர்கள் விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா மாணவர்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற நாள், ஸோ இது 2 கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த 2 கேள்விகளுமே குரூப் 4 தேர்வில் எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒன்று, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு எத்தனாவது கவர்மெண்ட்டு, 2வது தமிழகத்தினுடைய சிஎம்மாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற நாள் அப்படின்னு சொல்லி இந்த 2 விஷயங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த நலத்திட்டங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 15-16 கண்டென்ட் இருக்கும். அந்த 16ஐயும் மறக்காமல் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் ஒரு கேள்வி இருக்குங்க. உறுதியாக சொல்ல முடியும், குரூப் 4 தேர்வில் ரொம்ப முக்கியமாக கேட்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கிய தலைப்புகளில் இதுவும் ஒரு தலைப்பாக இருக்கும், சரியா? ஸோ அதனால் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்ன அப்படின்னா, இன்னுயிர் காப்போம் திட்டம். இன்னுயிர் காப்போம் திட்டம் அப்படிங்கிற திட்டம், அதாவது விபத்தில் அடிபட்டவங்கள நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்காக தயங்குவோம் இல்லையா, கேஸ் ஆகும் அப்படி இப்படின்ட்டு. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகாது. அவங்கள நீங்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் வெகுமதி ப்ளஸ் முதல் 48 மணி நேர சிகிச்சை எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ முதலமைச்சரின் இன்னுயிர் காப்போம் திட்டம் அப்படிங்கிறது எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா 2021 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தொடங்குறாங்க. ஸோ எங்கே இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது அப்படின்னா, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த திட்டம் தொடங்கப்படுகிறது, சரிங்களா? ஸோ அதற்கடுத்த பாயிண்ட்டு முதல்வரின் முகவரி திட்டம். ஸோ முதல்வரின் முகவரி திட்டம், இந்த முதல்வரின் முகவரி திட்டத்தினுடைய சிறப்பு அலுவலராக தான் ஷில்பா பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். ஸோ முதல்வரின் முகவரி திட்டம் 2021 நவம்பர் மாதம் 14ஆம் தேதி, குழந்தைகள் தினத்தன்னைக்கு. ஸோ அப்போ முதல்வருக்கு குழந்தைகள் அப்படின்னா பிடிக்கும், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகள் தினத்தன்னைக்கு இந்த திட்டம் துவங்கப்படுகிறது 2021. இந்த முதல்வரின் முகவரி திட்டத்திற்காக ஒரு தொலைபேசி எண், இலவச தொலைபேசி எண்ணும் அறிவிச்சிருப்பாங்க, 1100 ஓகேங்களா? ரைட். ஸோ அதற்கு அடுத்தது இல்லம் தேடி கல்வி திட்டம். இந்த கொரோனாவால் அந்த கற்கும் திறனை இழந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மீண்டும் அந்த படிக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கக்கூடிய திட்டம் தான் இல்லம் தேடி கல்வி திட்டம். இந்த திட்டம் 2021 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி 2021 அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விழுப்புரமில் துவங்கப்பட்டிருக்கும், சரிங்களா? ஸோ அதற்கு அடுத்தது விடியல் பேருந்து பயண திட்டம். 2021 மே மாதம் 8ஆம் தேதி தொடங்குறாங்க சென்னையில், ஓகேங்களா? ஸோ மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம், விடியல் பயண திட்டம் என அழைக்கப்படும். இந்த திட்டம் 2021 மே 8ஆம் தேதி சென்னையில் தொடங்குறாங்க. இதற்கு முதல் நாள் மே 7ஆம் தேதி தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்பார், சரிங்களா? ரைட், லீவ் இட். ஸோ அதற்கடுத்தது மக்களை தேடி மருத்துவம் திட்டம். 2021 ஆகஸ்ட் 25 தொடங்குறாங்க. எங்கே தொடங்குறாங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்குறாங்க சார், ஓகே? 2021 ஆகஸ்ட் 25 கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த தேதிகளெல்லாம் படிக்கணுமா அப்படின்னா, ஒரு வேளை வினா கடினமாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக
திட்டம் தொடங்கின நாள் தான் கேட்பாங்க. அதனால் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள், மத்திய அரசாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் நிச்சயமாக வினா வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2021 ஆகஸ்ட் 25 கிருஷ்ணகிரியில் தொடங்குறாங்க. ஸோ அதுக்கடுத்தது முதலமைச்சரினுடைய காலை உணவு திட்டம் 2022 செப்டம்பர் 15 நம்முடைய தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள். ஓகேவா? ஸோ அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த திட்டம் எங்கே தொடங்குறாங்க அப்படின்னா மதுரையில் தொடங்குறாங்க சார். ஸோ முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 2022 செப்டம்பர் 15 மதுரையில் தொடங்குறாங்க. அதற்கடுத்தது புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே என்ன இருந்துச்சு அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் அப்படின்னு இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த திருமண உதவி திட்டம் தான் வந்து புதுமை பெண் திட்டமாக மாற்றம் செய்யப்படுகிறது 2022 செப்டம்பர் 5. ஓகேவா? ஸோ செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். ஆசிரியர் தினத்தன்னைக்கு கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு, அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த புதுமை பெண் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கும். ஸோ எங்கே தொடங்குறாங்க அப்படின்னா சென்னையில் தொடங்குறாங்க. அதற்கடுத்தது நான் முதல்வன் திட்டம் எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா 2022 மார்ச் 1ஆம் தேதி சென்னையில் தொடங்குறாங்க. 2022 மார்ச் 1 சென்னையில் தொடங்குறாங்க. ஸோ அதற்கடுத்தது கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 2022 மே மாதம் 23ஆம் தேதி தொடங்குறாங்க. எங்கே அப்படின்னா திண்டுக்கல்ல. ஸோ கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 2022 மே மாதம் 23ஆம் தேதி திண்டுக்கல்ல தொடங்குறாங்க. ஸோ வானவில் மன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் 2022 நவம்பர் 28 திருச்சியில் தொடங்குறாங்க. வானவில் மன்றம் 2022 நவம்பர் 28 திருச்சியில் தொடங்குறாங்க. ஸோ அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த திட்டம் தான் 2023 செப்டம்பர் 15 தொடங்குறாங்க. 2023 செப்டம்பர் 15 இந்த திட்டம் எங்கே தொடங்கப்படுகிறது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் தொடங்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ காஞ்சிபுரம். மக்களுடன் முதல்வர் திட்டம். அடுத்ததாக மக்களுடன் முதல்வர் திட்டம் 2023 டிசம்பர் 18ஆம் தேதி கோவையில் தொடங்குறாங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் 2023 டிசம்பர் 18 எங்கே தொடங்குறாங்க அப்படின்னா கோவையில் தொடங்குறாங்க சார். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கடுத்தது கள ஆய்வில் முதல்வர் திட்டம் 2023 பிப்ரவரி 1ஆம் தேதி வேலூரில் தொடங்குறாங்க. பிப்ரவரி 1 2023 வேலூரில் கள ஆய்வில் முதல்வர் திட்டம் தொடங்கப்படுகிறது. ஸோ அதே மாதிரி உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்ற ஒரு திட்டம் இந்த வருஷம் 2024 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி தொடங்குறாங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற திட்டம் 2024 ஜனவரி லாஸ்ட்டு தொடங்குறாங்க. அதே மாதிரி விழுதுகள் திட்டம் அப்படிங்கிறது 2024 ஜனவரி 9 தொடங்குறாங்க. 2024 ஜனவரி 9. அதே போல் நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் இப்போ கூட கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம இதை படிச்சிருப்போம். 2024 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தொடங்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அப்படிங்கிறது. இந்த குரூப் 4 தேர்வில் ரொம்பவே முக்கியமாக இந்த தலைப்பு எதிர்பார்க்கப்படுவதால் தயவுசெய்து மாணவர்கள் அனைவரும் இந்த தலைப்பை மிகச்சிறப்பாக படித்துக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கும். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.